நீங்க கேட்டதுண்டா? இல்ல விவாதங்கள்ல, பொது மேடைகள்ல மாப்பூசி, ஏன் சிலம்பச்செல்வர் மாப்பூசி சொன்னால் நாக்கு சுலுக்கிக்கிறோமா? சுலுக்கிக்கிறோமா? 4ஆம் தமிழ் சங்கம் தமிழ் வைத்தவன், கப்பல் ஓட்ட என் பாட்டனுக்கு 1 லட்சம் ரூபாய் அன்றைக்கு கொடையா கொடுத்த கொடை வள்ளல் என் தாத்தன், என் பாட்டன் பாண்டித்துறை தேவனுக்கு, வள்ளல் பாண்டித்துறை தேவனுக்கு சிலை எங்கே? ஒரு வளைவுல சுற்று மரப்பாச்சி பொம்மை தண்ணி வச்சிருக்கான். பார்க்கும்போது நான் நெஞ்சு வெடிக்கும். ஒரு தமிழ் மகனுக்கும் அடையாளம் இல்லை, அழிக்கப்பட்டிருக்கான். அப்படி மறைக்கப்படக்கூடாது ஒரு மாவீரனின் வரலாறு, அழிக்கப்பட்டு விடக்கூடாது. இந்த வருங்கால தலைமுறைக்கு அவன் பாடம், அவனுடைய வாழ்க்கை ஒரு பாடமாக படிப்படையாக இருக்க வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட ஒன்றுதான் படையாண்ட மாவீரா. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளும். நீங்க பார்க்கிறது குருவை சாதி வெறியன் என்று, நாங்கள் பார்க்கிறது அவன் சமூக சமத்துவத்திற்கு போராடியவன் என்று. அதைத்தான் இந்த படம் போதிக்கப் போகிறது. நாங்கெல்லாம் போராடுகிறோம், எங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவன் என்றீங்க. சிப்காட் தொழிற்சாலைங்கிற தொழிற்சாலையின் முதலாளி யார்? அந்த தொழிற்சாலைக்குள்ள என்ன நடக்க போகுது? எது உற்பத்தி ஆக போகுது? அங்க வேலை யார்? முதலாளி யார்? வளர்ச்சிக்கு எதிரானவன். எது வளர்ச்சி? இங்கே மனித உழைப்பு மலிவா கிடைக்குது. நிலத்தடி நீர் எவ்வளவு வேணாலும் உறிஞ்சிக் கொள்ளலாம். விளைநிலங்களை எத்தனை ஆயிரம் ஏக்கர் வேணாலும் பறித்துக் கொடுக்க அதிகாரங்கள். உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்தெடுத்து செல்ல 8 வழிச்சாலை 4 வழிச்சாலை போடப்படுகிறது. தடையற்ற மின்சாரம் மக்களுக்கு அல்ல, தொழிற்சாலைகளுக்கு. அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த மின்சாரம் தடைபட்டு உற்பத்தி இழப்பு ஏற்பட்டால் அந்த இழப்பை மத்திய மாநில அரசுகள் ஈடுகட்டும். புரிந்துணர்வு ஒப்பந்தம். முதலாளி வருகிறான், மனித உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி பல ஆயிரம் கோடி லாபத்தை கொண்டு போகிறான். அந்த முதலாளி வாழ்வான், வளர்வானா? வெறும் சம்பளத்தை வாங்கி சாப்பிடுற நான் வாழ்வேன், வளர்வேனா? இது வளர்ச்சியா? இது வளர்ச்சியா? எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? இவர்கள் கற்பிக்கிற வளர்ச்சி எது? பட்டினி எடுத்து சத்தால் கட்டையில எரிக்காமல் கரண்ட்ல எரிப்பது வளர்ச்சி. இதுதான் பிச்சைக்காரன் சோவிப் மிஷின் வச்சு பிச்சை எடுப்பது வளர்ச்சி. எங்களின் கனவு பிச்சைக்காரனை இல்லாத தேசத்தை படைப்பதுதான் எங்களுடைய வளர்ச்சி. அப்படி இருக்கா? அப்படி இருக்கா? அதற்காக போராடுகிறவனை வளர்ச்சிக்கு எதிரானவன் தேசத்துறை என்று கட்டமைப்பது எப்படி? எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை உற்பத்தி செய்யும்? அது நிலத்தில் தானே விளையணும். நீ வீட்டு மனையலாக்கி மாடியை கட்டி மொட்டை மாடியிலே கத்தரிக்காய் தக்காளி வீட்டு தோட்டம் போடுகிறாய். இது எவ்வளவு பெரிய கொடுமை! எவ்வளவு விளைய வச்சிருவ நீ? எப்படி விளைநிலங்களை அடிச்சரிச்சு விண்ணூர்தி நிலையம் கட்டுது? நீ பறக்கிறவனை பற்றி கவலைப்படுகிறாய், பச்சோடு பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாய். 28 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க செல்கிறார் இந்த நாட்டிலே. பல கோடிக்கணக்கான பச்சிலை குழந்தைகள் பசியோடு உறங்க போகிறார்கள் இந்த நாட்டிலே. எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? எல்லாருக்கும் சரியான சமமான தரமான கல்வியை கொடுக்க நாடு முன்னேறுகிறது. வளர்ச்சியை நோக்கிய பாதை. எல்லோருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவத்தை கொடுக்க நாடு போராடுகிறது. சரியான வளர்ச்சி அதுவா? அப்படி ஏதாவது இருக்கா? அப்படி ஏதாவது திட்டம் இருக்கா? அப்படிதான் நீ நெய்வேலி பழுப்பு நிலக்கரியில் 66 ஏக்கரை இதுவரை எடுத்திருக்கிறாய். இன்னும் 20 ஏக்கரை எடுத்து வச்சிருக்கிறாய். என் தாயின் ஈரக்குலை ஏன் இருக்கிறாய்? மீத்தேன் ஆடு மாட்டு கழிவில் எடுக்க முடியும், மக்கிய இலைதலை கழிவில் எடுக்க முடியும், மனித கழிவிலை எடுக்க முடியும் என்ற இயற்கையின் வாய்ப்பு இருக்கும்போது எதுக்கு என் பூமி தாயின் ஈரக்குலையை இதயத்தை அறுக்கிறாய் என்று கேள்வி கேட்பவன் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு எதிரானவனா? போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மக்களை குடியேற்றி விட முடியும், மீள் குடியேற்றம். ஆனால் நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி நீ தோண்டி எடுத்த 66 ஏக்கரில் மறுபடியும் மக்களை குடியேற்ற முடியுமா? சொல்லு, நீ குடியேற்ற முடியுமா? வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை என்று சொன்னீர்கள். 299 பேர் வேலை வாய்ப்பு கொடுத்தீர்கள். ஒருவன் கூட தமிழன் இல்லை. போராடியவன் நானும் எங்கள் சின்னையா அன்புமணி மட்டும்தான். அந்த இடத்துல 2 பேர் தான் கேட்டேன். எவன் கேட்டான்? அந்த நாட்டுல நிலம் என்னது, வளம் என்னது? நான் நிலத்தை கொடுத்துட்டு வீட்டை காலி பண்ணி வேற இடத்துக்கு போனேன். வேற யாவது எனக்கு இருக்கா? இல்ல. இதை எதிர்த்து போராடினால் நிலம் இழந்தால் பலம் இழப்போம். நாங்கள் சொந்த நாட்டிலே அகதியாக விரட்டப்படுகிறோம். இங்க வீடை இடிக்கிறாய் ஆக்கிரமிப்பு என்று. 60 ஆண்டுகளாக குடியிருந்தவனை வீட்டை இடிக்கிறாய் ஆக்கிரமிப்பு என்று. அவன் ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணி கொண்டிருந்தாங்கிற கேள்விக்கு அவரிடத்திலே பதில் இருக்கிறது. ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீட்டுக்கு மின் இணைப்பு ஏன் கொடுத்தாய்? எரிவாயு இணைப்பு எதுக்கு கொடுத்தாய்? குடும்ப அட்டை ஏன் கொடுத்தாய்? வாக்காளர் உரிமை எதுக்கு கொடுத்தாய்? வரி எதுக்கு வாங்கினாய்? பதில் இல்லையே. அது நீர்நிலை ஆக்கிரமிப்பு. அப்ப 8 ஏக்கரை ஆக்கிரமிச்சு 4 கல்லறை கட்டி படுக்க வச்சிருக்கல கடற்கரை, அது கடல் நீர்நிலை ஆக்கிரமிப்பு இல்லையா? இதை இடி என்று சொன்ன நீதிமன்றம் அதை கட்டி என்று சொல்கிறது. என்ன நீதி? என்ன நீதி?
அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களை, எவராவது இயற்கையின் அருங்கொடை பள்ளிக்கரணை ஏரியை குப்பையை போட்டு மூடுவான். அது ஆக்கிரமிப்பு இல்லையா? இதை எதிர்த்து போராடினால் நீங்கள் என்ன வேணாலும் நிலைங்கள், இந்த நிலத்தின் வளத்தை, மக்களின் நலத்தை எவன் எடுத்தாலும் நாங்கள் போராடுவோம். அந்த மரபில் எங்கள் முன்னத்தி ஏறான் என் அண்ணன் காடுவெட்டி குரு. அவன் தான் படையாண்ட மாதிரி. அப்படி போராடி வந்தான் அவன். எனக்கிட்ட பேரம் பேசலையா? இந்த கூட்டணி வந்தால் குடும்பத்துக்கு இப்படி சொல்லல, ஃபேமிலிக்கு 1000 crores செட்டில்மெண்ட், பார்ட்டி ஃபண்ட் 1000 crores, 26ல தம்பி சீஃப் மினிஸ்டர் வேட்பாளர். பேசுங்க பேசுங்க. நான் கூட கேட்டேன், காதலே தேனை ஊத்துறீங்க, கொஞ்சம் வாயில ஒரு சொட்டை ஊற்றி விடுங்கன்னு கூட சொன்னேன். நான் ஒண்ணு ரொம்ப பெருசா கேட்கல, ஐயா நான் என்ன செய்யணும்னு. ஒரே ஒரு சந்திப்பு, அவங்க அப்படி சொல்லல, ஒரு மீட்டிங். உங்களோட உட்காந்து பக்கத்துல ஒரு படம் எடுத்துட்டா அதுக்கப்புறம் நான் அழைச்சி பேசினா எடுப்பீங்களான்னு கேட்டேன். அதுல இல்ல. நாங்க திரைப்படத்துறையில வந்து பஞ்சமலை நாங்க அந்த கட்சி ஆரம்பிச்சு அப்படியே நாட்டு முதலமைச்சர் ஆகி 5-6 பொண்டாட்டி எட்டி பெத்த பிள்ளைக்கெல்லாம் பதவி கொடுக்க அதுக்கு நாங்க வரல. வீழ்த்தப்பட்டோம், எழணும், விழுந்த இடத்துல இருந்து எழணும். அது வழி இல்ல. அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்வாங்கிறாரு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். நாங்க அடிமையா இருக்கிறத உணர்ந்துட்டோம், எந்திரிச்சிட்டோம். உணர்த்த தலைவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அதற்கு எங்களுக்கு முன்னாடி உணர்ந்து கிளர்ந்து எழுந்தவன் என் அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள். இன்றைக்கும் எங்க ஐயா, இன்னைக்கும் எங்க ஐயா கலங்கி சொல்வது குரு என்னோடு இல்லையேன்னு. குரு என்பவன் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸின் இதய துடிப்பு என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். மனச்சான்று. அவர் பக்கத்திலே அண்ணன் காடுவெட்டி குரு எல்லோரும் வெள்ளை சட்டை போடுவார்கள், அவர் மட்டும் இந்த மஞ்ச சட்டை போட்டுதான் அமர்வார். இந்த சட்டை என் ஐயாவுக்கு பக்கத்தில் என் அண்ணன் குரு இருந்தால் 50,000 வீரர்கள் அவர் அருகில் இருப்பதற்கு சமமாக இருப்பார். அதுதான் குரு. காடுவெட்டி குருன்னு காடப்புற வெட்டி அடிச்சவன் எங்க பாட்டேன் அரசேந்திரன். நாங்கல்ல. இவன் நினைச்சுக்கிறது காடு வெட்டுவார் போல இருக்கு, அதனால காடு வெட்டினு. அவர் ஊரு பேரு காடு வெட்டி. பார்க்க எங்களை எல்லாம் பார்க்கும்போது கருப்பா ஒரு மாதிரி இருக்கும்போது கரெக்டான என்னையெல்லாம் பார்த்தா சீமான் சீப்பானான்னு கேட்கிற கூட்டம் இருக்குது. உண்மையிலேயே நாங்க உண்மையிலேயே என் சொந்தக்காரன் எங்க அண்ணன் பொண்ணுகிட்ட உங்க சித்தப்பா சிரிப்பாரா? சித்தப்பா பெரிய சிரிப்பா போச்சு சித்தப்பா, என்ன நீங்க சிரிப்பீங்களான்னு கேட்கிறாங்க சித்தப்பா. அது மாதிரி பார்க்க அப்படி ஒரு கரடுமோட பெரிய ஆள் மாதிரி தெரியும். ரொம்ப மென்மையான இதயம் கொண்ட ஒரு மகன் என்னுடைய அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள். அவரு இல்ல இன்னொரு 10-15 வருஷம் எங்களோட இருந்திருந்தால் இன்னைக்கு எனக்கெல்லாம் ஆசைதான். எங்க தாத்தாவுக்காக வயசாயிடுச்சு கலியபெருமாளுக்கு. என் அண்ணன் தமிழரசன் இன்னொரு 15 ஆண்டுகள் இந்த நிலத்திருந்தா சாதிய கட்சிகள் சாதிய அரசியலே இருந்திருக்கிறார். அவருடைய கொள்கை இந்த சாதியை அழிக்கிறது இல்ல, சாதின்னு பேசுறவனே அழிச்சிடறதான். அதானே கடைசியா எங்க தாத்தா கலியபெருமாள் சந்திக்கும் போது எனக்கு என்னமோ நீ போற பாதான் சரியா இருக்குன்னு சொன்னவர் அவரு தான். அதுதான் இவர் செய்யறத அவரு ஏன் அப்படி செய்யறாயின்னு கேட்கல, நீ செய்யாதேன்னு சொல்லல, செய்யின்னு சொல்லல. எங்களுக்கு கற்பிச்சார் கலியபெருமாள். என்ன சொன்னாரு? மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை உன்னால் முன்னெடுக்க முடியாதான்ட்டு. ஆயுதமேந்திய கிளர்ச்சியின் மூலம் தான் மக்களை விடுதலை செய்ய முடியும், மக்களின் உரிமை மீட்க முடியும் நம்பிக்களத்துக்கு வந்த ஒரு மகன் தன் வாழ்க்கையின் கடைசி அனுபவமாக என்ன சொல்றாரு? மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாதுன்ட்டு. அதைத்தான் பேரப்பிள்ளை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ என் தம்பி தமிழ பேரரசு வைக்கிறாரு, நான் நாம் தமிழர் வைக்கிறேன். இன்னும் பல கட்சிகள் கூட வரலாம். ஆனால் அவன் சொன்ன மாதிரி ஒரு தாய் வயிற்றுல நாங்கள் பிறந்தோம். சின்ன பிள்ளையில இருக்கும்போது ஒரே வீட்டில் இருந்துட்டோம், படுத்து தூங்கிட்டோம். அப்புறம் தனித்தனி குடும்பங்கள் வரும்போது வாழ்வதற்கு தனித்தனியாக வீடு கட்டி போயிட்டோம். ஆனால் என் அண்ணன் மகனுக்கு கல்யாணம், எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியல, நாங்கள் ஒன்றா கொடுவோம். அப்படித்தான். அதில் என்னுடைய தம்பியின் படைப்பு மிகுந்த பாராட்டுக்குரியதாக. அவன் சாதாரணமாக எதையும் தொட மாட்டான், தொட்டால் அதில் தீவிரமாக ஈடுபட்டு சிறந்த படைப்பாக கொண்டு வர அளவுக்கு ஒரு சிற்பி போல செதுக்குவான். அதான் என் தம்பியினுடைய சிறப்பு. அதிலே எங்களுக்கு பெருமைக்குரிய என் மகன் தமிழ்